இதற்காக டெல்லி சென்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவையும் சந்தித்தார். அதனைத் தொடர்ந்து தனது ஆதரவாளர்களுடன் நடத்த திட்டமிட்டிருந்த ஆலோசனைக் கூட்டத்தை வரும் 23ஆம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளார். மேலும் தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் எந்த கட்சிகளை சேர்ப்பது என்பது குறித்து இறுதி முடிவை எடப்பாடி பழனிசாமியே எடுப்பார் என அதிமுக பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதும் பன்னீர்செல்வத்தின் தயக்கத்தை அதிகரித்துள்ளதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து பன்னீர்செல்வம் தரப்பு ஆதரவாளர்கள் கூறுகையில், தமிழக கூட்டணிக்கு பழனிசாமி தலைமை வகிப்பதால் பாஜகவுக்கு ஒதுக்கப்படும் தொகுதிகளில் இருந்து சில இடங்களையே OPS தினகரன் அணிக்கு வழங்குவார். அதிலும் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட வாய்ப்பு இருக்காது. OPS அல்லது தினகரன் தரப்பினர் போட்டியிடும் தொகுதிகளில் அதிமுக தரப்பினர் உள்ளடி வேலை செய்து தோற்கடிக்கும் அபாயம் உள்ளது. இதனால்தான் இருவரும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைவதில் தயக்கம் காட்டுகின்றனர் என்று கூறினார். இந்த நிலையில் அரசியல் குழப்பத்தில் உள்ள பன்னீர்செல்வமும் தினகரனும் நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் அல்லது திமுக கூட்டணியில் இணைய வாய்ப்பு இருப்பதாக கூறி பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஆனால் அந்த கட்சிகளிடமிருந்து இதுவரை சாதகமான பதில் எதுவும் கிடைக்கவில்லை என்றும் அவர்கள் தெரிவித்தனர்.